தென்காசி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஏக்கர் உளுந்து பயிர்கள் மழை காரணமாக முளைத்து வீணாகிவிட்டதால் ஏக்கருக்கு 55,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சுரண்டை, ஊத்துமலை உள்ளிட்ட கிராமங்களில் 5,000 ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவில் விவசாயிகள் உளுந்து பயிரிட்டுள்ளனர். நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த வாரம் இடைவிடாமல் பெய்த கனமழை காரணமாக உளுந்து பயிர்கள் அனைத்தும் மூழ்கி வெள்ளக்காடானது. தொடர்ந்து ஒரு வாரத்திற்கும் மேலாக வயல்வெளிகளில் தண்ணீர் வடியாமல் இருந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஏக்கருக்கும் மேலான உளுந்து முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இதனால் ஏக்கருக்கு 55,000 ரூபாய் வரை செலவு செய்து வீணாகிவிட்டதால் குறைந்தபட்சம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த கட்ட விவசாயமும் எங்களால் பண்ண முடியாது, கடன் வாங்கினவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது. வேறு இதர உழைப்புக்கும் நாங்கள் எல்லாருமே விவசாயம் சார்ந்த கூலிகளாகவும் இருக்காங்க. வேறு உழைப்பும் தெரியாது. ஆனால் எங்கள் கிராமம் முழுவதுமே விவசாயம் சார்ந்தவங்க தான். யாரும் அரசு அதிகாரிகளோ மற்றவங்களோ யாரும் பெரிய ஆட்களே கிடையாது. அதனால் இப்போதைக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னென்னா, இப்போ இருக்க அரசு எங்களுக்கு கருணை காட்டி அதிகம் இல்லாட்டாலும் ஏக்கருக்கு ஒரு 20,000ஆவது இழப்பீடு தொகை தந்து எங்களுக்கு அந்த அடுத்த கட்ட நகர்வு எங்களுடைய ஜீவாதாரம், அடுத்த விவசாயம், இந்த கடன் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் வட்டி ஈட்டி கொடுத்து சமாளித்து எதிர்காலத்தையும் கருத்து முன் வச்சு இந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவி கருணை காட்டணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிடுவோம். கால்நடைகளின் தீவனத்திற்கு மட்டுமே வீணான உளுந்து பயிர்களை பயன்படுத்த முடியும் என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். அதிகாரிகள் ஆய்வு நடத்தி இழப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.